ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு அவர் சேனல் தேவாஸ் ஃபுட் பொமிஸ் vlog. இன்றைக்கி என்னென்னா ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்ச் vlog தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் விளாக்னா மணி 2:15 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் சமைக்க போகிறேன். என்னென்ன சமைக்கிறதுன்றதை சொல்லுங்கள். என்னென்னா சோறு வடித்து வச்சுருக்கேன். காரக்குழம்பு நான் வைக்க போகிறதில்ல, எங்கள் வீட்டுக்காரர் தான் வைக்க போகிறார், மாமா செய்ய போகிறாங்க. அப்புறம் கீரை பொரியல். கீரை வந்து நல்லா கிள்ளி கொடுத்துட்டாங்க, அதை வந்து அலசி வச்சுருக்கிறேன். கீரை பொரியல் வந்து எனக்கு, அவங்களாம் முட்டை செஞ்சுக்க போகிறாங்க. அப்புறம் கோஸ் கூட்டு காரக்குழம்பு, அவ்வளோதான். இப்போ என் வேலை என்னென்னா கீரை பொரியலும் கோஸ் கூட்டும் நான் செஞ்சுடுவேன். மாமா வந்து காரக்குழம்பு வைக்க போகிறாங்க. இப்போ கீரை பொரியல் செய்யலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 கரண்டி இல்லை 2 கரண்டி ஊற்றுனா போதும். கீரை கம்மியாக தான் இருக்குது. 2 கரண்டி எண்ணெய். ஃப்ரீயாக தான். என்ன சொல்லி பண்ணுற மாமா? இன்னைக்கு கீரை பொரியல். நான் நடுவில் வந்துச்சு, நடுவில் கேட்குறீங்களா? கீரை பொரியல், கோஸ் கூட்டு, ஓஹோ, அப்புறம் காரக்குழம்பு நீங்கள் வைக்கிறீங்க. வாழைக்காய் காரக்குழம்பா? ஆமாம், செய்ய போகிறீங்க. ஏன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். சண்டே என்ன ஸ்பெஷலு? அதான் செய்வோம். இது தக்காளி வெங்காயம் நசுக்கி வச்சுட்டேன். பூண்டு நசுக்கிறியா? ஆமாம், பூண்டு நசுக்கி கீரைக்கு காஞ்ச மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு போட்டு அடுத்தது என்ன? வெங்காயமா? காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்தெடு. தக்காளி. அவங்களுக்குலாம் இல்லை, எனக்கு தான் இது. அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க, அவ்வளவு நல்லது இந்த வெயிலுக்கு. இந்த மஞ்சள் தூள். ஓ, வதக்கும் போதே போட்டுறணுமா அது? ஏன்னா அவசரமா சீக்கிரம் முடிச்சிடலாம். சரிங்க. அப்புறம் உப்பு எடுத்துக்கலாம். கல் உப்பா சால்ட் உப்பு போடுறது? இந்த சால்ட் தான் போடுறேன். ஏன்னா கறி அதில் தண்ணி ஊற்றி விட்டுருந்தா கரைஞ்சிடும். உப்பு போட்டு உப்பை பார்த்து போடு, ரொம்ப போட்டுற போற. ஏது நான் சாப்பிடக்கூடாதா? என்ன டேய், வெடிக்க போகுதுடா கடுகு. கடுகு வெந்துருச்சா உனக்கு? அப்படி இல்லடா, கடுகு பொரிந்து விட்டது. பா, முதல்ல கீரை ரெடி பண்ணுப்பா. கீரை அலசிலாம் வச்சுட்டேன். அம்மா போட்டு சமைக்கலாம் போடுவாங்க. கோஸ் கூட்டு கொஞ்சம் மதியானத்துக்கு மட்டும் வச்சா போதும்ல? போதும், நைட்டுக்கெல்லாம் வேணாப்பா. பொடி பொடியாக கட் பண்ணிட்டு அதில் வெங்காயம் தக்காளி அது போட்டுற வேண்டாம். நான் கடையில் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி எனக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்க, நல்லா இருக்கும். காலையிலே டைமில் நான் கீரையெல்லாம் கிள்ளி கொடுத்துட்றேன். அதுதான் செய்வீங்க, டக்குனு இது டைம் செய்ய மாட்டேன்றீங்க. செஞ்சிருவாங்க. ஈஸி தான். ஒரு வாட்டி பார்த்தா அதெல்லாம் செய்யலாம். கடுகு தாளிச்சிங்களா பாரு. கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டேன். பொடியாக கட் பண்ணிட்டு கலர் விட்டு வைக்க வேண்டியது. தேங்காய் திருவி போடணுமா? ஆமாம், கடைசியாக கூட்டி அரைக்கிங்க. தேங்காய் இருக்கலாமா? அது ஒரு 2 நிமிஷத்தில் வேணும், சரியாயிடும். தேங்காய் மட்டும் திருப்பி போட்டால் போதும். இப்போ வந்து கோஸ் கூட்டுக்கு
தேங்காய். மதியானத்தில் நின்று சமைக்கவே முடியல. வெயில் ஓவராக இருக்குப்பா. சொல்லி கோஸுக்கு கடலப்பருப்பு போடுமே ஊற வச்சு. கடலப்பருப்பு தருவோமா? சிறுபருப்பு போட்டு செய்யலாம். ஓஹோ, இப்போ கல்யாண வீட்டுலலாம் கடலப்பருப்பு போடுவாங்க. கல்யாண வீட்டில் சிறுபருப்பு தான் போடுறாங்க. ஹோட்டல்லலாம் சாப்பாடு வாங்கி கொடு, அதில் சிறுபருப்பு தானே போடுறாங்க. கடலப்பருப்பா? கடலப்பருப்பு தான் போடுவாங்க. சிறுபருப்பு போட்டால் நல்லா இருக்கும். கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு ஏன் போடுறாங்கன்னா பார்வையாக இருக்குன்னு செய்வானுங்க. கோஸ் போதும், கொஞ்சமாக தான் அரைஞ்சிருக்கிறேன். நான் மதியானத்துக்கு செஞ்சுதானே. இதில் கோஸு ஒரு 5 பூண்டு பல் இருக்கு, அது போட்டிருக்கேன். சட்னியா பூண்டு? கீரை வந்து வாசனை தூக்குதே. கீரையா? ஆமாம் வாசனை வருதா? வருதுப்பா, தமாசு இல்லை, நிஜமாக வருது. நிஜமா வருதுமா? இதில் கொஞ்சம் மஞ்சள் தேங்காய்க்கு ஒரு சிட்டிக்க பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். இப்போ இதில் கல் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, கரண்ட் உப்பை குறைச்சி போடு. கொஞ்சம் கல் உப்பு ஒரு தக்காளி, வெங்காயம், ஒரு வெங்காயம் வேணுமா? கீரை வதக்கி விடுறா, கிண்டி விடு. ஒரு வெங்காயம். இப்போ வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா சிறுபருப்பு தான் போட போகிறோம். கொஞ்சமாக போட்டு கழுவிட்டு அதில் போட வேண்டியதான். எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். சிறுபருப்புலாம் சும்மா ஊற வைக்க வேண்டியதில்லை. ஊற வைக்கிட்டாங்க, அப்படியே அதிலே போட்டு வேக வச்சாலே மையம் ஆகிடும். இப்போ சிறுபருப்பு கொஞ்சம் நல்லா கழுவிட்டேன். ஒரு கழுவு கழுவுனா போதும். ரொம்ப கழுவுனோம்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். போட்டுக்கலாம். இந்த சிறுபருப்பு போட்டுட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். இதுலேயேவா? இது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ காரத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பச்சை மிளகாய் போட போகிறேன். பச்சை மிளகாவா? ஏன்டா உனக்கு பச்சை மிளகாய் பிடிக்காதோ? பிடிக்காது. காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய். தம்பிக்கு ஒத்துக்காது, பச்சை மிளகாய் கொடுக்கூடாது. இருந்தாலும் கூட்டுனா பச்சை கீரி பொடியோ முயசாவா? இல்லை அப்படியே போட்டுருவாரு, வெந்துட்டோம். ஏன்னா இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக அந்த காய் மூடுற வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும். பாப்பா என்னன்னா சாப்பிட்டு பசிக்குதுன்னா அப்படி தூங்கிட்டா. இதில் அவ்வளோதான், இது வச்சா போதும். இது ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்கும். காட்டு காட்டு. ஓகேங்களா? எல்லாம் போட்டேன் இதில். இப்போ வந்து விசில் போட்டு வச்சிட வேண்டியதான். அதுக்குள்ள கீரை வந்துருச்சு இந்த பக்கம். கோஸ் போட்டியா அதில்? கோஸ் தான் போட்டேன், ஃபஸ்ட்டே கோஸ் தான் போட்டேன். சரி சரி கோஸு, சிறுபருப்பு. எத்தனை விசில்? இது ஒரு 5 விசிலா? ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஏன்னா சிறுபருப்பு சீக்கிரம் வந்துடும், கோஸும் சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. கீரை வதங்கினத பாரு. கீரைக்கு தேங்காய் மட்டும் திருவி போடணும். இது வச்சுட்டேன், ரோஸ் கூட்டுக்கு வச்சுட்டேன். அதுக்கு தேங்காய் திருவி போடணும்.
அதே மாதிரி கோஸுக்கு இருக்கு இல்லையா, ஆமாவா? கோஸுக்கும் தேங்காய் திருவி அது எப்போ வெந்த பிறகு இறக்கும் போது போட்டு இறக்கணுமா? போது போட்டு கொஞ்சம் மிளகு தூள் தூவி இறக்கணும். சூப்பராக இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஓ, டேஸ்ட்டு. அதுக்கெல்லாம் வெல்லம் போட வேணாம்ல? ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடணும். போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இதை அரைச்சி போட போறியா எப்படி? அரைச்சி தான் போடணுமாம்மா. ரொம்ப போட்டு நெய்யாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு கடாயில் காரக்குழம்பு தாளிச்சிடுங்க. சரி சரி. வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தரேன். எதுவும் போடக்கூடாது, வெறும் தேங்காய் மட்டும் போட்டு இது நல்லா கீரை வதங்கிடுச்சு இல்லையா? கிட்ட இருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் ஒரு இவ்வளோ போட்டால் போதும். கீரை கொஞ்சமாக இருக்கு. கீரை கொஞ்சமாக இருக்குது. நீங்களாம் வேண்டாம் முட்டை சாப்பிட போகிறோன்னு சொன்னோன்னே அது போட்டு சோறு சாப்பிடலாம்ப்பா, அருமையாக இருக்கும். ரொம்ப செய்யலை. இன்னொரு கொஞ்சம் இருக்குது, இன்னொரு கீரை இன்னொரு கத்தை இருக்கா? இருக்கு. அது நாளைக்கு சாப்பிடலாம். சாப்பிட்லாங்கடா கண்ணா, உனக்கு இல்லாததா? இது வரைக்கும் முடிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ வந்து கீரை பொருள் ரெடியாக கொஞ்சம் தான் இருக்குது. காட்டு. இவ்வளோதான் இருக்குது. இந்த கோஸுக்கும் வந்து தேங்காய் எடுத்து வச்சுட்டேன். இறக்கும் போது போட்டு இறக்க வேண்டியதான். எல்லாம் வழக்கமாக யூஸ் பண்ணிட்டு வா. ஆமாம், அதை வைக்காத வதங்கி போயிடும். அப்புறம் வாழைக்காய் பறிச்சு போட்டு தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி அப்படி கற்றுக்குமா? பிடிச்சிக்கம்மா? பிடிச்சிக்காதா? எனக்கு இல்லைப்பா. இல்லப்பா, அது ஒத்துக்காதுல்ல. ஆனா நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோம். சரி, கடாய் எண்ணெய் கொதிச்சு இப்போ காரக்குழம்புக்கு என்னன்னா நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், அப்போ தான் நல்லா அது டேஸ்டாக இருக்கும். காரக்குழம்பு இப்போ வாழைக்காய் வந்து அப்படியே வைக்க முடியாது, தண்ணியில் தான் போடணும். இல்லைன்னா கரு ஆமாம் ஆமாம். கருப்பாயிடும். எண்ணெய் காஞ்சிருச்சா பாருப்பா? காய்ச்சிட்டு விசில் வரப்போகுது. இந்த தோலை என்ன பண்ணுவ? தோல் எடுத்து குப்பையில் போட வேண்டியதான். இல்லைப்பா, அதில் கூட என்னமோ செய்கிறாங்கன்னு போட்டிருந்தது. தோல் இல்லையா? ஆமாம், தோல் என்ன செய்ய முடியும்? இருக்கு. நேற்று ஒரு அம்மா வந்து முருங்காவை பற்றி சொல்லிட்டு போனாங்க. முத்திரை முருங்காவை வந்து போடக்கூடாதான். முத்திரை முருங்காவில் அவ்வளோ சத்து இருக்கும். அது உடச்சி அந்த உள்ள சதை இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து குழம்புல போட்டால் அவ்வளோ டேஸ்ட். அது வந்து முட்டி வலிக்கு ரொம்ப கேட்குறேன். அம்மா என்னம்மா அது சொல்லியிருக்கிறாங்க, அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க கடையாண்ட. பூண்டு ஒரு 4-5 பல்லு போடு. போதுமா? போதும்ப்பா. இது ரொம்ப என்ன சூடாது. கம்மி, நீ இறங்கி போமா. போதும், 2 வெங்காயம் போடு போதும். தக்காளி பழம் நிறைய இறங்கிருக்கனே. புளிக்கும். நீ குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிங்களா அப்படியே மாமா? எப்படி வேணாலும் செய்யலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லது. சில பேர் அப்பா தானே செய்ய போறாரு. அப்புறம் எதுக்கு நீ காய்கறி அறிகிற? அவர் தானே அறியணும். இல்லை உள்ள வெந்தயம் கடுகு தீர்ந்து போச்சு. கடுகு போடு, வெங்காயத்தை போடு.
தக்காளி வதங்கிட்டு போடவா அப்படியே போட்டுருவா? தக்காளி லேட்டாக போடு 2 நிமிஷம் வதக்கு. உப்புலாம் போட்டு வந்துடுவா? இப்போ லாஸ்ட்டில் போடுப்பா இருப்பா. சரி உங்கள் வேலை நீங்களே செய்யுங்க. ஏன் அப்பா பூல் உரிக்க தெரியாதாமா? தெரியும்டா, இருந்தாலும் லேட் ஆகுதுல்ல, ஆமா. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாரு. நீ கொஞ்சம் ஸ்பீடாக. நான் என்னுடைய காரக்குழம்பா இருந்தால் நான் வித்தியாசமாக செய்வேன். கடுகு ஆல்ரெடி எல்லாம் வதங்கிடுச்சா? அடங்கிதான் பாப்பா செஞ்சு வந்துட்டுல. மாமா தான் இன்னைக்கு சமைக்கிறாரு. மந்த்லி ஒன்ஸ் அவர் பூண்டு சமைச்சு போடுற. போடுறாரு. பூண்டு. வாசனை விட்டு போகுது. வெங்காயம் தக்காளிமா ஆமாம்மா, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. புளி ஊற வச்சியாப்பா? இல்லை என்ன ஊற வைக்கிறப்பா? புளி ஏடுறா. நீங்கள் அந்த வாழைக்காய் போட்டு அதிலே புளி ஊற வைங்க. அப்பா எங்க பாருக்குது? அவனுக்கு தெரியாது மாமா, நீங்கள் போடுங்க. குட்டி புளி புளி கொஞ்சம் எடு. எங்க? புளி எடுத்துட்டிங்களா? போடா. புளிப்பா. குட்டி புளி புளியாது ஆமா. போதுமாப்பா? போதும் போதும் போதும். அப்புறம் இப்போ புளி ஊற வைக்க போறேன். அவங்களுக்கு நேராக கொஞ்சம் எடுக்கு. அம்மா உப்பு போடுறாங்க. மஞ்சத்தூள். மாமா சமையல்லேருந்து பாதியில் ஓடி போயிட்டாரு. என்னன்னா அவருக்கு தனியாக செய்யும்போது நல்லா செஞ்சிருவாரு. வீட்டு எடுக்கும்போது சரியா செய்யல. வீடியோ எடுக்கும்போது அவர் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு, ஓடி போயிட்டாரு. எடுத்துக்க எனக்கு வரமாட்டேங்குது ஆக்சுவலி அப்படின்றாங்க. அதனால அம்மா சமைக்கிறாங்க. வாழைக்காலாம் போட்டு உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. இந்த பக்கம் என்னென்னா குக்கர் ரெடி, என்னது கோஸ் குக்கர் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கோஸ் ரெடி ஆச்சு. இப்போ இதெல்லாம் தாளித்து அதில் போட வேண்டியதுதான். தாளிச்சு போடணும். இங்கே ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டுக்குது. இப்போ வெங்காயம் தக்காளி வாழைக்காய் எல்லாம் வேகிட்டா இப்போ மிளகாய் போட போகிறேன். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். அந்த மாதிரி நான் மதியானத்துக்கு மட்டும் தானே போட்டு. அம்மா செய்கிற கார குழம்புனாலே தண்ணி டேஸ்ட்டு தான். கொஞ்சம் கிளறி விட்டுட்டேன். இப்போ புளியை கரைச்சி வச்சுருவேன். புளி நல்லா கரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் ஊற்றிடுவேன். அவ்வளோதான். குழம்பு கொதிச்சோடனே இறக்கிடலாம். கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பக்கம் தாளிக்க போகிறோம். எதுக்காகனா என்னது கோஸ் கூட்டுக்காக அம்மா தாளிக்கிறாங்க. கோஸ் கூட்டுக்கு தாளிக்கிறாங்க அம்மா. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்சி மிளகாய் போட்டு அதில் எடுத்து போடுற வேண்டாம். கடுகு கம்மியாக தான் இருக்குது. கடுகு ஒரு 4 காஞ்சி மிளகாய். இப்போ அம்மா தாளிச்சிட்டாங்க. இப்போ தாளிச்சு இதில் போட்டேன். கோஸ் கூட்டில் போட்டாங்க. இப்போ என்னென்னா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காவை ஃபுல்லாக போட்டணும். இதோட போட்டு ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணி ஏன்னா தேங்காய் போட்டாலே அது தனி ருசி தான். அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள். கொஞ்சம் மிளகுத்தூள், இதோ கொஞ்சம் காரத்துக்கு இருக்கும். கோஸ் வந்து சீதனம். அதனால் அம்மா என்னது மிளகுத்தூள் போடுறாங்க. காரம் மிளகுத்தூள், அதனால் சீதளத்தை உண்டாக்காது. இப்போ கோஸ் கூட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு சரியாகவே வச்சுக்க போகிறோம். இறக்கிட்டு கொதிச்சு வந்து மூடி வச்சிடலாம். என்ன பண்ண போகிறேன்னா கோஸ் கூட்டில் அம்மா வெல்லம் போடுறாங்க. வெல்லம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். கிண்டி விட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது அந்த கூட்டு மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு
எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக சொல்லணும். இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் குழம்பு இருக்கு. கொதிச்சிச்சாமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். என்ன இப்போ தானே வச்சுருக்கோம் காரக்குழம்புல, அந்த மிளகா வாசனை நல்லா போகும். கொதிச்சு அது கொஞ்சம் வாழைக்காய் வெந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அந்த மிளகா வாசனை எல்லாம் போகணும் இல்லையா? மஞ்சள் தூள் போட்டாரா இல்லையா அப்பா? போட்டாருன்னு நினைக்கிறேன். அதில் போடலை. அப்பா மஞ்சள் தூள் போடலை, அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிட்டாரு. ஆமாம், வீடியோ பார்த்தோன்னே சமையலே வரல, இல்லைன்னா செமையாக செய்வாங்க சமையல். அப்பா சமையல்லாம் சூப்பராக இருக்கும். அப்பா சமைக்கிற முட்டை குழம்பு அதை விட சூப்பராக. முட்டை குழம்பு சூப்பராக செய்வார். அடுத்த வீடியோவில் அதையும் போடலாம். இப்போ வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். இந்த பக்கம் அதுக்குள்ளே அங்கே வந்து கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கருவேப்பிலை இல்லை போட்டதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து இறக்கி வைக்க போகிறேன். கோஸ் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை மட்டும் தான் அவிக்க போகிறேன். முட்டை அவிக்கிறதா? முட்டை ஆம்லேட் தானே நான் முட்டை கேட்டேன். இது வந்து முட்டை ஆம்லேட்டில் இப்போ போட முடியாது. இந்த கோஸ் கூட்டு ரெடி. ஆனால் முட்டை ஆம்லேட்டோட முட்டை அவிக்கிறது தான் ரொம்ப லேட் ஆகும். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு மட்டும் ரெடி ஆகிட்டோன்னா இப்போ முட்டை அவிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ரெடி, ஃபுல்லாக ரெடி. குழம்பு இறக்கி வைக்க போகிறோம். தம்பி தள்ளி நின்றுங்க. ஓகேம்மா. இப்போ முட்டை மட்டும் தான் அவிக்க போகிறோம். வேக வைக்க போகிறேன். முட்டை வேக வச்சுட்டா வேக வச்சிடும். எதுவும் உப்புலாம் போடக்கூடாது, அப்படியே எடுத்து தான் வேக வைக்கணும். அதுக்குலாம் அம்மா போன வீடியோவில் கூட முட்டை எப்படி அவிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வீடியோ போட்டிருக்காங்க, உள்ளே இருந்து பாருங்கள். முட்டை ஃப்ரை போட்டிருக்காங்க முன்னாடி பேஜ், அதை போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ முட்டை வெந்தோடனே சாப்பிட வேண்டியதான். இப்போ எல்லா டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. முட்டை மட்டும் தான் அவிக்கணும். சரி, முட்டை அவிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ முட்டை ரெடி. முட்டை வெந்தாச்சு. மீதி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து முட்டையை எடுத்து இந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ பச்சை தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அந்த தோல் வந்து பிரியாமல் வரும். ஒரு சில முட்டையை உடச்சிட்டேன். சூடு தாங்க முடியல, கை டைம் ஆயிடுச்சு லஞ்சுக்கு. ஃபோர்ஸாக கீழே தட்டாதுமா, ஸ்லோவாக தட்டினாலே வந்துடும்மா. கொஞ்ச நேரம் ஆற விடணும், ஏன்னா டைம் ஆகிட்டதுனால அவசர அவசரமாக செய்ய. இப்போ ஃபுல் மீல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. எக்கும் வெந்துச்சு, அவசர அவசரமாக உடச்சி பிஞ்சிச்சேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா பிஞ்சு வந்துருச்சு. ஒன்றே ஒன்று உடஞ்சிருச்சு, மித்ததெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் விட்டு ஒடிக்கணும். இப்போ தம்பிக்கு ரொம்ப பசிக்குதான். அவன் முதல்ல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கீரை கேட்டான். இன்றைக்கி அதிசயமாக கீரை கேட்டான். கொஞ்சம் தான், ஏன்னா ரொம்ப வச்சா சாப்பிட மாட்டான். ஒரு எக்கு, போட்டு வாழைக்காய் போட்டு காரக்குழம்பு. தம்பி வந்து நெய் ஊற்றி சாப்பிடலாம். நான் நெய் ஊற்றிட்டேன். மதியம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி எங்களோட சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.